தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 இன்றைக்கு 5,18,000 கோடி. அதுல அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கடன் 1,14,000 கோடி. அப்ப பார்க்கும்போது அண்ணா திமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார், நீங்க வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல, நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்துதான் அந்த வட்டி இருக்குது. அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்ல கல்லூரிகள், நல்லா தெரியும் தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம். ஆனா திமுக ஆட்சியில வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில இருக்கின்றது. அது மட்டும் இல்ல 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யும், அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும். நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு அதிகமா இருக்கு. 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்துல மொத்தமா 73 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துல 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க.